வணக்கம் நண்பர்களே. ஸோ இன்றைக்கான வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நமக்கு வந்து அடுத்த அப்டேட்டுங்க. ஸோ OB53ல நமக்கு என்னென்னலாம் வரப்போகுது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு லீக்ஸ் வந்து கிடைச்சிருக்கு. ஸோ அந்த லீக்கை பற்றி பார்க்க போகிறோம். ஸோ அதில் என்னென்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ எமோட்டு, அனிமேஷன்ஸு, லூட் பாக்ஸு, அப்புறம் பார்த்தீங்கன்னா ட்ரெஸ் பண்டல்ஸு அப்படின்னு சொல்லிட்டு ஏகப்பட்ட ஐட்டத்தை வந்து கொண்டு வந்திருக்கானுங்க. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா க்ளோவால்ஸு, அப்புறம் காருக்கான ஸ்கின்னு, ஸோ பைக்கான ஸ்கின்னு அப்படின்னு சொல்லிட்டு ஏகப்பட்டது கேமுக்குள்ளே வரப்போகுது. ஸோ ஸ்டார்டிங்கில் எல்லாருமே ஒரு லைக் மட்டும் கொடுத்துருப்பாருங்க. நம்ம சேனலில் இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் நோட்டிஃபிகேஷன் ஆளில் போட்டுங்க. சரி, டேரெக்டாக வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ரைட்டுங்க, நம்ம வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம பார்த்தீங்கன்னா மறுபடியும் ஒரு CSHR டோர்னமெண்ட் வந்து கன்வெர்ட் பண்ண போகிறோம். ஸோ அது நெக்ஸ்ட் மந்த் பார்த்தீங்கன்னா 25, 26 இந்த 2 டேட்டில் நடத்தலாம் அப்படின்ட்டு பிளான் பண்ணியிருக்கோம். அது மட்டும் இல்லாமல் இந்த டோர்னமெண்ட் வந்து ஒரு 3 யூடியூபர்ஸ் சேர்ந்து வந்து நடத்த போகிறோம். ஸோ அதுவும் பார்த்தீங்கன்னா ப்ரைஸ் ஃபுல் நான் ஆல்ரெடி போட்டிருப்பேன். ஸோ இப்போ ஃபஸ்ட்டு ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 500 செகண்ட் ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 300, தேர்ட் ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 200. ஸோ மொத்தமாக 3 ப்ரைஸ் வந்து கொடுக்க போகிறோம். நம்ம ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா ஜனவரி மாதம் ஒரு CSHR டோர்னமெண்ட் வந்து கன்வெர்ட் பண்ணியிருப்போம். ஸோ அதுலேயுமே வந்து ப்ரைஸ் வந்து கொடுத்துருக்கோம். ஸோ இந்த டோர்னமெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் மந்த் வந்து நடக்க போகுதுங்க. ஸோ யார் யாரெல்லாம் ஜாயின் பண்ணி ப்ளே பண்ண ஆசைப்படுறீங்களோ ஸோ தாராளமாக ப்ளே பண்ணலாம். ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நீங்கள் விளையாடுற மேட்சஸ் வந்து நம்ம யூடியூப் சேனல்லே வந்து ஸோ வீடியோ வந்து கன்வெர்ட் பண்ணி போடுவோம். ஸோ மறக்காமல் ஜாயின் பண்ணிக்கங்க. ஸோ ரைட்டுங்க, நம்ம அடுத்த அப்டேட்டில் என்னென்ன பண்டல்ஸ்லாம் வரப்போகுது அப்படின்ட்டு பார்ப்போம். ஸோ ஃபஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா இவனை கொடுத்துருக்காங்க. ஸோ மண்டையில் பார்த்தீங்கன்னா வெள்ளை முடி போட்டு, ஸோ அப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த சிக்கன் கார்டில் நின்று இருப்பான் பார்த்தீங்களா, இந்த மாஸ்டர் தான் கறி வெட்டுற மாதிரி நின்றுருப்பான். ஸோ அந்த மாதிரியே இருக்காங்க பார்க்குறதுக்கு. ஸோ பண்டல் வைஸ் பார்க்குறதுக்கு நல்லா தான் இருக்குது. ஸோ பார்ப்போம். அப்புறம் பார்த்தீங்கன்னா அக்கா பண்டல்லாம் பார்த்தீங்கன்னா வர இப்போ கொஞ்சம் லுக்காகவே கொண்டு வரானுங்க. ஸோ அக்கா பண்டலும் பயங்கரமாக இருக்குது. ஸோ அப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த ஒரு ஃபீமேல் பண்டலுங்க, மறுபடியும் ஒரு ஃபீமேல் பண்டலு. ஸோ இவங்க வந்து பார்த்தீங்கன்னா இந்த கிண்டாமா கொலாபரேஷனில் வர பண்டல் நினைக்கிறேன். ஸோ மறுபடியும் ஒரு அக்கா பண்டலு. ஸோ இந்த அக்கா பண்டல் பார்க்குறதுக்கு ஓரளவுக்கு சுமாராக இருக்குங்க. ஸோ எக்ஸ்பிரஷன் பண்ணுற அளவுக்கு ஒன்றும் கிடையாது. ஸோ இந்த பண்டல் எல்லாமே நெக்ஸ்ட் ஈவெண்ட்டில் வந்து வரப்போகுது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு மெயில் பண்டலுங்க. ஏங்க பார்க்கறதுக்கு இது நல்லா தாங்க இருக்குது. ஸோ கழுத்தில் பார்த்தீங்கன்னா அவ்வளோ பெரிய சங்கிலி வந்து மாட்டி வச்சுட்ருக்கான். அப்புறம் பார்த்தீங்கன்னா பிங்க் கலர் ட்ரெஸ்ஸு போட்ட மாதிரி தலையிலையும் பார்த்தீங்கன்னா முடியும் பிங்க் கலரில் இருக்குது. ஸோ பார்க்கறதுக்கு ஓரளவு நல்லா இருக்குங்க. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த டிஷர்ட் போட்டு கொடுத்துருக்கானுங்க. ஸோ நமக்கு வந்து இந்த ஃபுட்பால் கொலாபரேஷன் கன்ஃபார்மாக இருக்குது இல்லைங்களா. ஸோ அந்த ஃபுட்பால் கொலாபரேஷன் இது வரும். ஸோ அதுக்கப்புறம் மறுபடியும் ஒரு அக்கா பண்டலுங்க. எங்கே நம்ம இந்த GTAல வருவார் பார்த்தீங்களா, அந்த அக்கா பண்டல் வந்து கொடுத்து வச்சுருக்குங்க. பயங்கரமாக இருக்குது எனக்கு தெரிஞ்சு. ஸோ இந்த பண்டல்ஸ்லாம் எப்படி கொடுக்க போகிறானுங்கன்ட்டு பார்க்கும்போதே நமக்கு கொஞ்சம் ஆர்வமாக இருக்குது. இந்த பண்டலும் பார்க்கறதுக்கு நல்லா தாங்க இருக்குது. இந்த கிண்டாமா கொலாபரேஷனில் பென் குயின் பண்டல். ஸோ அப்புறம் பார்த்தீங்கன்னா மறுபடியும் ஒரு மெயில் பண்டல் கொடுக்குறானுங்க. ஸோ இது பார்க்கறதுக்கு வெள்ளையும் ஜொலியமாக இருக்குது. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த அக்காவுக்கு ஜோடியாக ஒரு மெயில் பண்டல்னு நினைக்கிறேங்க. ஸோ ஏன்னா பிளாக் கலரில் இருக்குது. ஸோ இதுக்கு மெயில் பண்டலாக தான் கொடுப்பாங்க. ஸோ இதெல்லாம் எந்த ஈவெண்ட்டில் வரப்போகுதுன்னு தெரியல. ஸோ உங்களுடைய கருத்தை வந்து கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த பண்டல் வந்து நம்ம ஆல்ரெடி பார்த்துருப்போம்னு நினைக்கிறேன். எவோ பண்டல் பார்த்தீங்கன்னா இதே மாதிரி தான் இருக்குது. என்னடா பண்டல் அப்படின்ற மாதிரி தாங்க இருக்குது. ஆனால் பண்டல் பார்க்கறதுக்கு கொஞ்சம் ஓரளவுக்கு சுமாராக இருக்குங்க. ஏங்க இந்த ஃபீமேல் பண்டலும் பயங்கரமாக இருக்குங்க. ஸோ உங்களுக்கு வந்து பிடிச்சிருக்கா இல்லையான்னு சொல்லிட்டு கமெண்ட் பேஜில் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ அக்காலாம் இப்போ பார்த்தீங்கன்னா பண்டல்ஸ் வந்து பயங்கரமாக கொண்டு வர ஆரம்பிச்சிட்டானுங்க. ஸோ பனிக்கட்டியில் செஞ்சு வச்ச மாதிரி இருக்குங்க. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு மெயில் பண்டலு எல்லாமே இந்த ஓஷனை பேஸ் பண்ணியிருக்காங்கன்னு நினைக்கிறேன். ஸோ எல்லாமே ப்ளூ கலரில் இருக்குது. ஸோ இந்த பண்டல் நல்லா இருக்குது. இதுங்க மாசாக இருக்குங்க. பிளாக் டிஷர்ட்டையும் மிஞ்சிரும் போல இருக்கே. இதுவும் பயங்கரமாக இருக்குது இந்த டிஷர்ட் பண்டலுமே. ஸோ இதுவும் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து ஓசியில் கொடுக்கறதுக்கு வாய்ப்பு இல்லைங்க. ஸோ எதனா ஒரு மிஷி ஷாப்பில் தான் தள்ளி விடுவானுங்க. இது ஒரு ஃபீமேல் பண்டல் சொல்லிக்கிற அளவுக்கு கிடையாது. ஏங்க இந்த பண்டல் இப்போ தான் நாங்கள் பார்த்தோம். ஸோ அப்படியே கலரை மட்டும் மாற்றி கொடுத்துருக்கானுங்க. இதை பார்க்கும்போது இது அது இல்லை அப்படின்ற மாதிரி தாங்க இருக்குது. ஏன்னா அந்த பண்டலும் இந்த பண்டலும் கலர் மட்டும் தான் சேஞ்ச் பண்ணியிருக்கானுங்க. ஸோ இதை பாடி சேஞ்ச் பண்ணியிருக்கானுங்க. ஸோ இது பயங்கரமாக இருக்குங்க. க்ரீன் கலரில் இருக்குது. ஸோ முகம் மட்டும் பார்த்தீங்கன்னா எலும்பு கூட்டில் செஞ்சு வச்ச மாதிரி இருக்குது. ஸோ இதுவும் பயங்கரமாக இருக்குது. ஸோ இது வந்து நம்மளுக்கு பெய்ட் ஈவெண்ட்டில் வரதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. ஸோ இந்த பண்டல் அந்த அளவுக்கு சொல்லிக்கிற மாதிரி இல்லைங்க. நம்ம கோணி பேயை போட்டு மூடின மாதிரி இருக்குது பண்டல். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா நமக்கு வந்து ஒரு அனிமேஷனாக கொடுக்கறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ அந்த கிண்டாமா கொலாபரேஷனில் நமக்கு இந்த டாப் இருப்பார் பார்த்தீங்களா, டாப் பிளேயர், அவருக்கான அனிமேஷனாக இருக்கிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா எங்கள் ஃபுட்பாலை எட்டி ஒதிக்கிற மாதிரி இருக்குங்க ஒரு எமோட்டு. ஸோ இதெல்லாம் வந்து கேமில் பார்க்கறதுக்கு ரொம்ப ஒர்த்தாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ பிக்சர் மட்டும் தான் இப்போதைக்கு கிடைச்சிருக்கு. ஸோ வீடியோ வந்து கிடைக்கல. ஸோ வீடியோ வந்து கிடைக்கட்டும். ஸோ அப்லோட் பண்ணிடலாம். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா என்னன்னே தெரியலங்க. ஸோ அனிமேஷனாக இருக்குமான்ட்டு தெரியல. ஸோ உங்களுக்கு எப்படி தெரியுதுன்னு பாருங்கள். ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு இந்த ஏதோ எரியிற மாதிரி கொடுத்துருக்கானுங்க. ஸோ அது எனக்கு பேர் என்னன்னு தெரியல. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த ஃபுட்பாலை காலையில் ஆடிட்டு மொபைலில் ஏதோ வீடியோ கேம் ப்ளே பண்ணுற மாதிரி கொடுத்துருக்காங்க. இதுவும் பயங்கரமாக தாங்க இருக்குது. ஸோ ஒவ்வொரு நாளுமே இந்த கர்னாக்கனுடைய மூளை வந்து ரொம்பவே யோசிக்குது. அப்புறம் பார்த்தீங்கன்னா இங்கே மூக்க நோண்டுற மாதிரி ஒரு எமௌண்ட்டை கொடுத்துருக்கானுங்க. ஸோ இது எதுக்குன்னு தெரிலங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அப்படி ஒரு வளையமா, ஸோ வளையத்தை வந்து கையில் வச்சுருக்கிற மாதிரி இருக்குங்க. ஸோ எமௌண்ட்ஸ் எல்லாம் ஒன்றும் பயங்கரமாக இருக்குது. நல்லா தாங்க இருக்குது. இது வந்து பார்த்திங்கன்னா நமக்கு வந்து ஸ்குவாட் எமௌண்ட்டா இல்லை இந்த 4 பேர் சேர்ந்து ஃபோட்டோ எடுக்கும் பார்த்தீங்களா, இதுதாங்க ஃபோட்டோ எமௌண்ட்டு. ஸோ நம்ம ஃப்ரெண்ட்ஸு கூட அப்படியே ஜாயின் பண்ணிட்டு ஃபோட்டோ எடுக்கலாம் போல். இது வந்து குரூப் எமௌண்ட்டாக இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குங்க. ஸோ இது வாயில் ஏதோ வச்சு ஊதுறாங்க. இதுவும் பயங்கரமாக இருக்குது. ஸோ இதெல்லாம் வந்து எப்படி கொண்டு வர போகிறாங்கன்னு தெரியல. ஸோ உங்களுக்கு பிடிச்சிருக்கா இல்லையான்னு சொல்லிட்டு கமெண்ட் பேஜில் கமெண்ட் பண்ணுங்கள்.
அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மறுபடியும் ஒரு ஃபுட்பாலை பேஸ் பண்ணி ஒரு எமௌண்ட் வந்து கொடுக்குறாங்க. என்னடா பண்ணி வச்சுருக்கீங்க. அதுக்கப்புறம் 4:3 அப்படின்னு சொல்லிட்டு ஃபுட்பாலை கிக் பண்ணுற மாதிரி ஒன்று கொடுத்துருக்கானுங்க. ஸோ இது வந்து ஸ்கோர் போர்டை மென்ஷன் பண்ணி காட்டுற மாதிரி இருக்குது. ஸோ இது எல்லாத்துலேயுமே ஒரு ட்விஸ்ட் இருக்கிறதுக்கு கண்டிப்பாக வாய்ப்பு இருக்குங்க. ஸோ இதையும் பாருங்கள், ஃபுட்பாலை எட்டி ஒதைக்கிற மாதிரி பேக் சைடில். இது என்னங்க தண்ணியில் படுத்துக்கிட்டு உருள்றாங்க, பயங்கரமாக இருக்குங்க ஒரு எமௌண்ட்டுமே. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இது ஏதோ கையில் சுற்றுற மாதிரி இருக்குது, இது எதுன்னு தெரியல. ஸோ தெரிஞ்சால் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ இது ஒரு பைக்கான ஸ்கின்னுங்க. ஸோ பார்க்கறதுக்கு நல்லாயிருக்கு. ஒரு ஸ்கூட்டருமே வருதா கேமுக்குள்ளே, பயங்கரமாச்சே, புதுசாக வரானுங்க. அதுக்கப்புறம் ஒரு காருக்கான ஸ்கின்னு, அப்புறம் இப்படி ஒரு இந்த மாதிரி ஸ்கின்லாம் வரலையாங்க இதுக்கு முன்னாடி, இப்போ தான் கொண்டு வரானுங்க. ஸோ இதுவும் பயங்கரமாக இருக்குது. ஸோ இது ஆட்டோ ஸ்கின் வந்து பார்த்திங்கன்னா நார்மலாக தான் கொடுத்துருக்கானுங்க. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இது இந்த வண்டிக்கான ஸ்கின்னுமே நார்மலாக இருக்குது. ஸோ இது பயங்கரமாக இருக்குங்க. ஸோ லேம்போகனிக்கான ஸ்கின்னு இதெல்லாம் வந்து இப்போ தான் புதுசாக நம்ம கேமுக்குள்ளே பார்க்குறோம். ஸோ இதெல்லாம் வந்து ஒர்த்தாகவே இருக்கும்னு நினைக்கிறேங்க. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வந்துருச்சே இந்த ஆஸ் தாங்க புதுசாக கொண்டு வர போகிறாங்க. ஸோ இது வந்து நம்மளுக்கு வந்து இந்த கலரை பேஸ் பண்ணி கொடுத்துருப்பானுங்கன்னு நினைக்கிறேன். ஸோ பட் பார்க்கும்போது ரொம்ப நல்லா இருக்குது. ஸோ இது வந்து கேமுக்குள்ளே வரும்போது தான் நமக்கு தெரியும். அட்வான்ஸ் சர்வர் மட்டும் கிடைக்கட்டும். ஸோ கிடைச்ச உடனே ஃபஸ்ட் அப்டேட்டு ஃபஸ்ட்டு இன்சைட் தான் கொடுக்க போகிறேன். ஸோ குதிரை வந்து எப்படி இருக்குது, எவ்வளோ ஸ்பீடில் ஓடுது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ மறுபடியுமே ஒரு பைக்கான ஸ்கின்னு, மறுபடியும் குதிரைக்கான ஒரு ஸ்கின்னுங்க. அது வந்து ஒயிட்டு, இது வந்து ப்ளூவும் ஒயிட்டும் ஸோ மென்ஷன் பண்ணி கொடுத்துருக்காங்க ஒரு ஷேடோ கலரில். ஸோ பயங்கரமாக இருக்குது. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு க்ளோவாலுங்க, ஸ்டேடியத்தை பேஸ் பண்ணி கொடுத்துருக்காங்க. ஸோ இது வந்து ஃபுட்பால் கொலாபரேஷனை பேஸ் பண்ணி வரும்னு நினைக்கிறேன். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஈவோ பண்டில் பேஸ் பண்ணி வரதுக்கு வாய்ப்பு இருக்குங்க. இந்த எல்லாமே நல்லா இருக்குப்பா. என்னங்க இவன் பயங்கரமாக கொடுத்துருக்காங்க ஒரு இதுவுமே. ஸோ இந்த க்ளோவாலுமே நல்லாயிருக்கு. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா இது ஒரு கன்னுக்கான ஸ்கின்னு நினைக்கிறேன். ஆமாம், கன்னுக்கான ஸ்கின்னா இல்லை கட்டானாக்கான ஸ்கின்னுங்க. ஸோ இதுவுமே பயங்கரமாக இருக்குது. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு என்னன்னு தெரியலங்க. ஸோ இது வந்து ஒரு பேட்டுக்கான ஸ்கின்னு. ஸோ பயங்கரமாக இருக்குங்க பார்க்குறதுக்கே. ஸோ உங்களுடைய கமெண்ட் வந்து சொல்லுங்கள். ஸோ இந்த பேட்டு இந்த ஸ்கின் எல்லாமே எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு. ஸோ இதுவுமே வந்து பார்த்திங்கன்னா ஒரு பேட்டுக்கான ஸ்கின்னு தாங்க நினைக்கிறேன். அந்த கொடையை விரித்து வச்ச மாதிரி இருக்குது. ஸோ அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இது என்னன்னு தெரியல. ஸோ இது கட்டனாவாக இருக்கிறதுக்கு தாங்க வாய்ப்பு இருக்குது. ஸோ ஒரு எமோஷ்னலாக கொடுத்துருக்கானுங்க. ஸோ எல்லாத்தையுமே பார்த்தீங்கன்னா அந்த ஓஷனை பேஸ் பண்ணி தான் கொடுத்துருக்கானுங்க. ஸோ நீங்களே டீட்டெயிலாக பாருங்கள். ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இதுவுமே ஒரு கட்டானான்னு தாங்க நினைக்கிறேன். ஸோ அந்த மாதிரி தாங்க இருக்குது பார்க்குறதுக்கு. ஸோ இதெல்லாம் ஒன்று ஒன்றா புதுசாக டிசைன் பண்ணியிருக்கானுங்க. ஸோ எப்படி தான் யோசிக்கிறானுங்கன்னு தெரியல. ஸோ வந்து இந்த பிஸ்ட்டுமே நல்லா இருக்குது. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மறுபடியும் ஒரு பேட்டுக்கான ஸ்கின் வந்து கொடுக்குறானுங்க. ஸோ அது வந்து நம்ம இந்த ஏஞ்சல்ஸ் வச்சுருப்பாங்க பார்த்தீங்களா. ஸோ அதே மாதிரி இருக்குது இந்த பேட்டு. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அதே பேஸ் பண்ணி ஸோ ஒரு பிங்க் கலரில் ஒரு விஎஸ்எஸ்க்கான ஸ்கின் வந்து கொடுத்துருக்கானுங்க. ஸோ அதுவுமே பயங்கரமாக இருக்குங்க. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நமக்கு இப்படி ஒரு மறுபடியுமே ஒரு க்ளோவால். ஸோ நம்ம இந்த அல்கை பேஸ் பண்ணி கொடுத்துருக்கானுங்க. ஸோ அந்த கலரில். ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இப்படி ஒரு க்ளோவால் கொடுத்துருக்கானுங்க. ஸோ இதெல்லாம் வந்து எப்படி வரப்போகுதுன்னு தெரியல. ஸோ இதுவுமே க்ளோவால் நல்லாயிருக்கு. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மறுபடியும் இந்த கடலுக்கு அடியில் கொடுத்துருக்க மாதிரி கொடுத்துருக்கானுங்க. ஸோ அப்புறம் ஃபுட்பாலை பேஸ் பண்ணி ஃபுட்பால் ஸ்டேடியத்தை வச்சு கொடுத்துருக்கானுங்க ஒரு க்ளோவால். இதுவுமே பயங்கரமாக இருக்குது. இது என்னதுங்க, கடல் சங்கு மாதிரி இருக்குங்க. இது வந்து எனக்கு தெரிஞ்சு என்னவாக இருக்குன்னு தெரியல. இது மறுபடியும் ஒரு ஸ்கை போர்டு, மொக்க ஸ்கை போர்டு. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஸ்கை போர்டில் உங்களுக்கு டிசைனாக தாங்க இருக்குது எல்லாமே. அப்படியே கொஞ்சம் செதுக்கி வச்சுருக்கானுங்கன்னு தாங்க சொல்லணும். ஸோ எல்லாமே மோஸ்ட்லி எல்லாமே நல்லா தாங்க இருக்குது. அப்புறம் ஒரு பைசன் ஸ்கின்னு, அப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த ஒரு பிஸ்டல் ஸ்கின்னு. ஸோ எல்லாமே நல்லா தாங்க இருக்குது. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா இது பயங்கரமாக இருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ நார்மலாக பார்க்கறதுக்கு ஒரு கட்டான மாதிரி தான் இருக்குது. இது வந்து பார்த்தீங்கன்னா எதுன்னு தெரியலைங்க. இதுவும் ஸ்கை போர்டாக இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அப்புறம் ஒரு A94க்கான கன் ஸ்கின்னுங்க. ஸோ இது வந்து ஒரு கோடாலிக்கான ஸ்கின்னு, அப்புறம் மேக்கான ஸ்கின்னு, அப்புறம் சார்ஜ் பஸ்டருக்கான ஸ்கின்னுங்க. இதுவும் பயங்கரமாக இருக்குது. ஸோ வவ்வாலை பேஸ் பண்ணி வந்திருக்கு. அப்புறம் பார்த்தீங்கன்னா வெக்டருக்கான ஸ்கின்னுங்க. அப்புறம் ஒரு ஸ்கைடின்கான ஸ்கின்னு, அப்புறம் M4A1, அப்புறம் யூஎஸ்பிங்க, WSPன்னு நினைக்கிறேன். அப்புறம் ஒரு நைஃபுக்கான ஸ்கின்னு. ஸோ இது வந்து ஒரு பேட்டாக இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குதுன்னு நினைக்கிறேங்க. ஸோ ஃபேமஸுக்கான ஸ்கின்னுமே கொடுத்துருக்கானுங்க. ஸோ ஒன்றுமே பார்த்து செதுக்கி வச்சுருக்கானுங்க. ஸோ நமக்கு அட்வான்ஸ் சர்வர் மட்டும் ஓப்பன் ஆகட்டும். ஸோ லீக்ஸ் வந்து நிறைய கிடைக்கும். ஸோ கிடைக்கும் போது நம்ம வந்து டெய்லி அப்டேட் பண்ணுவோம். ஸோ ஒரு பிஸ்டலுக்கான ஸ்கின் கொடுத்துருக்கானுங்க. அப்புறம் பேக் பேக்கு, அப்புறம் கட்டானா, மறுபடியும் ஒரு இது என்னங்க அது பேக் பேக்குன்னு நினைக்கிறேன். நண்பர்களே நிறைய கொடுத்துருக்காங்க. ஆனால் இதெல்லாம் பார்க்கும்போது நமக்கு இதெல்லாம் எல்லாமே கிடைக்குமான்னு ஒரு ஆர்வம் இருக்குது. ஸோ கிடைக்குமான்னு பார்ப்போம். இது வந்து பேக் பேக்காக இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது நண்பர்களே. ஸோ அப்புறம் பார்த்திங்கன்னா இதுவுமே ஒரு பேட்சஸ்ஸு. அப்புறம் பார்த்திங்கன்னா இது க்ளோவாலாக பேக் பேக்கு தாங்க. இல்லை பார்க்குறதுக்கு சூப்பராக தாங்க இருக்குது எல்லாமே பேக் பேக்கு. ஸோ இது வந்து லூட் பேக்காக இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. லூட் பாக்ஸுங்க, சாரி வாய் குளருது. ஸோ இதுவுமே ஒரு தங்கப்பட்டியை மூடி வைக்கிற மாதிரி ஒரு லூட் பாக்ஸு. இதுவுமே லூட் பாக்ஸாக இருக்கிறதுக்கு தான் வாய்ப்பு இருக்குது. ஸோ அப்புறம் ஒரு பாக்ஸ்குள்ளே 2 குழந்தை எட்டி பார்க்குற மாதிரி இருக்குது. ஸோ பயங்கரமாக செஞ்சு வச்சுருக்கானுங்க தாங்க சொல்லணும். ஸோ இதுவுமே ஒரு லூட் பாக்ஸாக இருக்கிறதுக்கு தான் வாய்ப்பு இருக்குது. ஸோ அப்புறம் பார்த்திங்கன்னா வவ்வால் எட்டி பார்க்குற மாதிரி ஒரு லூட் பாக்ஸு. இது என்னங்க ஒரு குழந்தைய ஜட்டியை பிடிச்சி தூக்கி நிற்க வைக்கிற மாதிரி இருக்குது. ஏங்க இது தரமாக செஞ்சு வச்சுருக்கானுங்களே. என்னடா பண்ணி வச்சுருக்கீங்க ஏங்க, ஒன்று செதுக்கி வச்சுருக்கானுங்க. ஸோ அப்புறம் பார்த்தீங்கன்னா இதுவுமே ஒரு லூட் பாக்ஸ் தாங்க, பயங்கரமாக இருக்குது பார்க்குறதுக்கு. ஸோ அப்புறம் கட்டானாக்கான ஸ்கின்னுங்க. ஸோ அது வந்து யோ பண்டில் பேஸ் பண்ணி வரும்னு நினைக்கிறேன். ஸோ இது வந்து ஸ்கை போர்டுக்கான ஸ்கின்னு. ஸோ அப்புறம் பார்த்தீங்கன்னா இதுவுமே ஒரு பேக் பேக்கா என்னன்னு தெரியலங்க. இது பார்க்குறதுக்கு அவத்தார் பேனருன்னு நினைக்கிறேங்க.
பேனரு அவத்தார் இதெல்லாம் பேஸ் பண்ணி வரும்னு நினைக்கிறேன். ஸோ இதுவுமே ஒரு லூட் பாக்ஸ் தான். ஸோ அவத்தார் வந்துருச்சு. அவத்தாருமே பார்த்தீங்கன்னா நமக்கு இந்த கிண்டாமா கொலாபரேஷனை பேஸ் பண்ணி தான் கொடுக்குறானுங்க. ஸோ அந்த வி பேட்ச் அவத்தார் கொடுக்க மாட்டானுங்க, வி பேட்ச் அவத்தார் தான் கொடுப்பானுங்க. ஸோ அப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த கிண்டாமா கொலாபரேஷனில் ஸோ 5 பேர் வருவாங்க பார்த்தீங்கன்னா. ஸோ அந்த 5 பேருமே பேஸ் பண்ணி ஒரு அவத்தார் வந்து கொடுத்துருவானுங்க. ஸோ அப்புறம் பார்த்தீங்கன்னா அதுக்கு பேஸ் பண்ணி பேனருமே கொடுத்துருவானுங்க. ஸோ இது எல்லாமே நல்லா தாங்க இருக்குது. ஆமாம் நண்பர்களே, ஸோ இது எல்லாமே பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு OB53ல் இந்த பண்டல்ஸ் இந்த அவத்தார் தான் வரப்போகுதுன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இது வந்து பார்ட் 1 தாங்க. ஸோ நாளைக்கான வீடியோவில் வந்து பார்ட் 2 வந்து பார்க்கலாம். ஸோ இன்றைக்கான வீடியோவில் பார்ட் 1 மட்டும் பாருங்கள். ஸோ நாளைக்கு வந்து ஓவராலாக ஃபுல்லாக காட்டுறேன். ஸோ என்னென்ன வரப்போகுது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இன்றைக்கான வீடியோ வந்து நான் இதோட முடிச்சிக்கிறேன் நண்பர்களே. ஸோ இதேமாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோ நான் நாளைக்கு உங்களை சந்திக்கிறேன். பபாய், டாடா.